வணக்கம். இது உங்கள் தமிழ் சேனல். வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் SMS அனுப்புவோரின் பணத்தை மிச்சம் செஞ்சு உலகெங்கும் தனக்கான இடத்தை நிரந்தரமாக பிடித்துவிட்டது. இதோடு இல்லாமல் ஒவ்வொரு முறையும் யூசர்ஸை நினைவில் கொண்டு புது புது அம்சங்களையும் வழங்கி அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி வருகிறது. இதுவரை எதிர்பார்க்கப்பட்ட பல்வேறு அம்சங்களில் ஒவ்வொன்றாக அந்நிறுவனம் புதிய அப்டேட் மூலம் வழங்கி வருகின்றது. அந்த வகையில் வாட்ஸ்அப்பில் புதிய அம்சம் ஒன்றினை வழங்கியிருப்பது தெரிய வந்திருக்கின்றது. வாட்ஸ்அப் யூஸ் பண்றவங்களுக்கு கடந்த 2 நாளாவே ஒரு லாங் மெசேஜ் ஒன்று ரிசீவ் ஆயிட்டு இருக்கு. அதுல உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சுட்டு ஓகே சொல்ல சொல்லி ஒரு ஆப்ஷனும் வருது. ஃபுல்லா படிச்சுட்டு இந்த ஆப்ஷன் தேவையில்லைன்னா அந்த டிக் மார்க்கை எடுத்து விட சொல்றாங்க. அதாவது அன்டிக் பண்ண சொல்றாங்க. என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாமா? வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கோட டைப்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். மேற்கூறிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சுட்டு ஓகே சொல்லியிருந்தா வாட்ஸ்அப் யூசர் டேட்டாவானது ஃபேஸ்புக்கு ஷேர் பண்ணப்படும்னு சொல்றாங்க. அதை வச்சு ஃபேஸ்புக்லயும் விளம்பரங்களை எல்லாம் காட்ட பக்காவா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க தனிப்பட்ட வகையில் பகிரும் தகவல்களை நாங்க பார்க்க மாட்டோம், பகிரவும் மாட்டோம் அப்படின்னு வாட்ஸ்அப் தரப்புல உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவா நம் விவரங்களை எல்லாம் ஃபேஸ்புக்குடன் இணைத்து இரண்டிலும் நமக்கு தேவையான விளம்பரங்களை காட்டவே இந்த ஏற்பாடு. நம்மளோட பர்சனல்ஸ் டேட்டாவை அப்படியெல்லாம் பகிர்ந்துக்க முடியாதுன்னு சொன்னா இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதால முடியாதுன்னே சொல்லிடுங்க. ஏற்கனவே அப்படி வந்த தகவல்களை ஒத்துக்கிட்டு ஓகே சொல்லிட்டீங்களா, பிரச்சனையே இல்ல. வாட்ஸ்அப் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுங்க. அதாவது வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்ல அக்கவுண்ட் ஆப்ஷன்ஸ்ல ஷேர் மை வாட்ஸ்அப் இன்ஃபர்மேஷன்ல உள்ள டிக் மார்க்கை அன்டிக் பண்ணுங்க. அவ்வளவுதான். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.